இந்த ஸ்மைலிக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு 2 சாதம் மேலே வேக வச்சுட்டேன். அப்புறம் என்கிட்ட ஒயிட் பெப்பரும் இருந்துச்சு, பிளாக் பெப்பரும் இருந்துச்சு. அதனால் அந்த ஒயிட் பெப்பரு, பிளாக் பெப்பரு இது 2மே போட்டு 1½ ஸ்பூனு 2½ ஸ்பூனு இது கார்ன்ஃப்ளவர் மாவு. இது எதுக்கு ஸ்மைலிக்கு இப்படி போடுறோன்னா, அது வந்து வெளியில் பொங்காமல் இருக்கும். பிரெட் கிரம்ஸ் எல்லாம் நான் எடுக்கலை. சாதாரண நம்ம உப்புமா செய்கிற வெள்ளை ரவை தான் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவை அப்படியே கரைச்சி வச்சுக்கிட்டேன். இது ஃபஸ்ட்டு ஸ்மைலி ஆட்டம் போடாமல் வெறும் உருளைக்கிழங்கா போட்டவாசி. இது பாருங்கள் வெளியில் வருது. டக்குன்னு எடுத்துட்டேன். ஐயோ தெரிக்குமோங்கிற பயத்தில் டக்குன்னு எடுத்துட்டேன். அதனால் சரி, இது ஸ்மைலி வந்து அழகுக்காக போடுறது கிடையாது, இதுக்காக தான் போடுறாங்க. இந்த மாதிரி ஆயில் வந்து உள்ள ஏர் வந்து இழுத்து வெளியில் கொடுக்கறதுக்காக தான் போடுறாங்க அப்படின்னு நானும் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஸ்மைலி ஆட்டமே செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு. டொமேட்டோ ரைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது செஞ்சிட்ருக்கேன். இதில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரவாவில் போட்டுட்டு நம்ம இப்படி எண்ணெயில் போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான்.